உங்களுடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, விழுகிற உன்னை என்னுடைய வார்த்தையினால் நிற்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை கீழே விழுந்திருக்கலாம், ஒருவேளை கீழே விழுகிற சூழ்நிலைக்கு நீங்கள் மற்றவர்களால் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்துல சபை எந்த நிலைமையில் இருந்தாலும் கீழே விழுந்து போவது கிடையாது. காரணம், எத்தனை விழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையினால் என்னை நிற்க வைக்க வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் உங்களை நிற்க வைக்க போகிறது. சோத்திரம். தள்ளாடுகிற, கீழே விழ வேண்டும் என்கிற சோத்திரம் போராட்டத்தோடு சத்துரு எத்தனை ரீதியில் எழும்பி வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். நான் விழுந்து போவதில்லை. சோத்திரம். நான் விழுந்து போவதில்லை. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க விழுந்து போக மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தோத்திரம். நல்லா உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லுங்க, காதை பார்த்து சொன்னீங்கன்னா இந்த காதுல இருந்து இந்த காது வழிக்கு போயிடும். நீங்க கண்ணை பார்த்து சொன்னீங்கன்னா கண்ணுல இருந்து ஒண்ணு மூளைக்கு போகும், இல்ல கண்ணுல இருந்து ஒண்ணு ஹார்ட்டுக்கு போகும். நல்லா அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விழுந்து போவதில்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? என் அழைப்பு விழுந்து போகிற அழைப்பு அல்ல. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவன் எத்தனை முறை என்னை கீழே தள்ளிவிட வந்தாலும், சத்துருவானவன் வெள்ளம் போல் வருகிறான், சத்துருவானவன் சிங்கத்தை போல் வருகிறான், சத்துருவானவன் யோர்தான் நதி பிரவாகித்து வருகிறது போல அவன் புரண்டு வருகிறான். அவன் எந்த ரீதியில் வந்தாலும் எனக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். நான் விழுந்தாலும் என்னை நிற்க வைக்கிறதுக்கு அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை நிற்க வைக்கிற ஒரு வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. உங்க பிள்ளைகளை நிற்க வைக்கிற ஒரு வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. உங்க கையின் பிரயாசத்தை, உங்க பிசினஸ் நிற்க வைக்கிற ஒரு வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க வாயை திறந்தாலே நிக்கிறவன் கூட என்ன செஞ்சிருவான்? சொல்ல மாட்டேங்குது. ஐயா, அவங்க வாயில பீலையாம் வாயில இருந்த வல்லமை சோத்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. நிக்கிற ஆளை பார்த்து பெருமூச்சு விட்டாலே போதும், நிக்கிற ஆளை பார்த்து சாபமான வார்த்தைகளை சொன்னாலே போதும், குடும்பத்துக்குள்ள வெட்டு குத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் என்ன செய்யும்? ஒரு சிலருடைய வாயில அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. நம்ம சொல்லுங்கள, எரிகிற தீல எண்ணெயை ஊத்துறதுக்குன்னே ஒரு சிலர் வாளியோட ரெடியா இருக்கிறாங்க. எதுக்கு? வாளியோட ரெடியா இருக்கிறாங்க. எப்படியாவது என் குடும்பத்தை கீழே விழ வைக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கீழே விழ வைக்க வேண்டும். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அவன் எத்தனை ரீதியில் எனக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தாலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த மாதத்தில் விழுந்த என்னை நிறுத்த போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விழுந்த நீங்கள் நிற்க போகிறீர்கள். வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். மந்திரவாதத்தினால் ஒருவேளை பிசாசு கடந்த நாட்களில் உங்களை கீழே தள்ளி இருக்கலாம். சோத்திரம். செய்வின கட்டுகளினால் பிசாசானவன் ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களை கீழே தள்ளி இருக்கலாம். உங்க பிள்ளைகளை, உங்க கையின் பிரயாசத்தை, உங்க கணவன் மனைவி உறவுகளை ஒருவேளை கடந்த நாட்கள்ல சத்துருவானவன் கீழே தள்ளி இருக்கலாம். ஆண்டவன் சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, கடந்த 7 மாதம் எத்தனை முறை அவன் கீழே தள்ளினாலும் பரவாயில்லை, இந்த 8வது மாதம் முதல் வாரத்தில் அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சபை தள்ளப்பட்டு விடுவது கிடையாது, சபை பலவீனப்படுவது கிடையாது. கர்த்தர் வார்த்தையை அனுப்பி என்னை நிற்க வைக்க போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்லுங்க? அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தையை அனுப்பி உங்களை நிற்க வைக்க போகிறார். நம்புறீங்களா? நான் சொல்லுகிறேன், நான் நிற்க போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் நிற்க போகிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அவன்
வயிறு எரியிற வரைக்கும் சொல்லணும். சொல்லுங்க, நான் நிற்க போகிறேன். நல்லா இன்னும் சத்தம் வரலையே. நான் நிற்க போகிறேன். என் குடும்பம் நிற்க போகிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க, என் குடும்பம் நிற்க போகிறது. என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் நிறுத்த போகிறார். என்னுடைய ஊழியம் நிற்க போகிறது. சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னுடைய சபை நிற்க போகிறது. நல்ல சத்தமா பிள்ளைங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, எங்க பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்த போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒரு வார்த்தை கடந்து வர போகிறது. ஒரு வார்த்தையை அனுப்பி உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய காயப்பட்டுட்டீங்களா? பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? தள்ளாடிட்டு இருக்கிறீங்களா? தளர்ந்து போயிட்டீங்களா? இதை ஃபேஸ் பண்ண முடியல, இதை என்னால எதிர்த்து நிற்க முடியல, இந்த அவமானத்தை தாங்க முடியல, இந்த போராட்டத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியல, நான் எப்படி தலை காமிப்பேன், நான் எப்படி அவங்களுக்கு முன்னாடி நான் நிற்பேன்? தளர்ந்து போன நிலைமையில வந்திருக்கிறீங்களா? இந்த முதல் வாரத்துல தளர்ந்து போய் இருக்கிற, தள்ளாடு இருக்கிற உங்களை பலப்படுத்தும்படியா, உங்களை நிற்க வைக்கும்படியா ஏதோ ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இப்போது வெளிப்பட போகிறது. கையை தட்டி அந்த வார்த்தையை வரவேற்போம். கையை தட்டி அந்த வார்த்தையை வரவேற்போம். அந்த வார்த்தை உன்னை நிற்க வைப்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு வார்த்தை வரப்போது செத்ததெல்லாம் நிற்க போகுது. ஆமெனே வர மாட்டேங்குது. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு ப்ராஃபட்டிக்கா சொல்றாரு. சோத்ரம், கடந்த 7 மாதம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா கடந்த 7 மாதம் செத்து போனதெல்லாம், கடந்த 7 மாதம் என் வீட்டை விட்டு போனதெல்லாம், கடந்த 7 மாதம் என் கையை விட்டு போன அநேக காரியத்துக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை வரப்போகிறது. ஒரு வார்த்தை வரப்போகிறது. அந்த வார்த்தை வரும்பொழுது செத்ததெல்லாம் உயிரோடு எழும்ப போகுது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. லாசரு செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, நீங்க வாட்டுக்கு கல்ல புரட்ட சொல்றீங்களே, 4 நாள் ஆயிடுச்சு நாருமே என்றார்கள். 4 நாள் ஆச்சு, இனி அது புழு வச்சிருக்கும், அது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், கல்ல புரட்டி, கல்ல புரட்டி தள்ளுனா உள்ள 4 நாளைக்கு முன்னே செத்து போன பிணம் தான் உள்ள இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த குடும்பத்துல அடுத்து வேற ஆண் தலைவர்கள் யாருமே இல்லை. அவருடைய தகப்பனார் இறந்து போயிருக்கலாம், கூட பிறந்தவங்க வேற யாருமே கிடையாது. ஒரே ஒரு ஆண் வாரிசு லாசரு, அவனும் இறந்து போய்விட்டான். அனாதையை போல 2 பேரும் நிற்கிறார்கள். இயேசுவை ஏக்கத்தோடு பார்க்கிறார்கள். இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். நீங்க எங்க போயிட்டீங்க? நீங்க இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க அனாதையா நின்று இருந்திருக்க மாட்டோம். ஏக்கத்தோடு இயேசுவின் முகத்தை பார்க்கிறார்கள். அப்பதான் இந்த வார்த்தை வந்துச்சு, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார்ல, அந்த கல்லறைக்கு முன்னாடி இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. அந்த கல்லறைக்கு முன்னாடி மரித்து போன லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா, வெளியே வா சொன்ன மாத்திரத்துல 4 நாளைக்கு முன்னாடி விழுந்தவன், 4 நாளைக்கு முன்னாடி செத்து போனவன் முன்னாடி எழுந்து வந்து நிற்கிறான். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. சொல்றேன், வார்த்தை வரப்போது விழுந்ததெல்லாம் எழும்ப போகுது. நம்புறீங்களா? எது விழுந்துச்சுன்னு தெரியாது, யார் விழுந்தாங்கன்னு தெரியாது. இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. ஒருவேளை பணம் விழுந்திருக்கலாம், ஒருவேளை வேலை வாய்ப்பு விழுந்திருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கீழே விழுந்திருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க பிள்ளை ரட்சிக்கப்படாம விழுந்திருக்கலாம், உங்க கணவன் ரட்சிக்கப்படாம விழுந்திருக்கலாம், உங்க மனைவி ரட்சிக்கப்படாம விழுந்திருக்கலாம். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எது விழுந்தாலும் யார் விழுந்தாலும் அவர்களை திரும்பி நிற்க செய்கிற ஒரு வார்த்தை. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வார்த்தை வரப்போகுது. வார்த்தை வந்தா வேணாம் கூட எழுந்து நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க?
கணமே எழுந்துச்சுன்னா கல்லான இருதயம் உடையாதா? எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சம்திங் ஏதோ நடக்க போகுது. எனக்கு தெரியும், கடந்த 7 மாதத்துல நடக்காத காரியம் நான் சொன்னா யாரும் கேட்க போறது இல்லை. சகோதரி சொல்லுவாங்க, 10 மாசம் என் வயிற்றுல ஏதோ டைலாக் இருக்குல்ல, 10 மாசம் உன்னை சுமந்து 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 கோயில் கோயிலா ஏறி ஏறி தவமா நீங்க 10 மாசம் ஏறி சுமந்தாலும் 12 வயசை தாண்டிடுச்சுன்னா என்ன வரும்? சும்மா தொண இருக்காதம்மா. உங்க காலம் வேற. ஹலோ, அப்படி யார் இருக்கீங்களா? 12 வயசு, 16 வயசு, 18 வயசு, எத்தனை வயசு போனாலும் எல்லா காலமும் ஒண்ணுதான். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நம்ம வார்த்தைனால சொல்லி சொல்லியே நம்ம பிள்ளை என்ன செஞ்சிடலாம், சரி பண்ணிடலாம். நம்ம வார்த்தைனால சொல்லி சொல்லியே நம்ம கணவனை சரி பண்ணிடலாம். நம்ம வார்த்தைனால சொல்லி சொல்லியே பயமுறுத்தியே கோபமா பேசி பேசியே அழுதே இவங்களை எப்படியாவது மனசை மாத்திரலாம். எத்தனை பேர் முதல கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். திட்டுற வரைக்கும் திட்டி முடிச்ச உடனே அவ்வளவுதான். சொல்ற சூடு சொரணை டேஸ் 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 இதெல்லாம் வர வர மலிஞ்சு போச்சு. சூடு பட்டா தான் தெரியும். ஒரு சிலர் சூடு பட்டாலே என்ன செய்யறது இல்லை. ஆனா நம்ம நினைக்கிறோம் என் வார்த்தையினால எப்படியாவது அவங்க சரி பண்ணிடுவேன், நான் பேசி பேசி சரி பண்ணிடுவேன். நான் பேசி பேசி அவங்க எப்படி இருப்பாங்களா, செவத்து விரியனை போல இருப்பாங்களா, காலே கேட்காதான். நிறைய பேரு நம்ம நினைக்கிறோம், என் பிள்ளை நைட்டெல்லாம் புத்தி சொன்னேன் கேட்டுட்டா. காலேஜ் போனா தான் தெரியும், ஸ்கூலுக்கு போனா தான் தெரியும். உங்களை கேட்கிற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கலாம், நான் சொல்லிட்டேன் என் பிள்ளை தாய் பேச்சை மீறார்கள், தந்தை பேச்சை தட்டார்கள். ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷனையும் இன்னொரு மனுஷன் மாற்ற முடியாது. ஒரு மனுஷனை மாற்றணும் அப்படின்னா, ஒரு பிள்ளைய மாற்றணும் அப்படின்னா, ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ சொந்தம் ஆண்டவருக்கு பயந்த ரீதியில் மாற்றணும்னா ஏன் வார்த்தை பத்தாது, ஏன் வாயிலிருந்து வருகிற ஆலோசனை பத்தாது. ஆனா இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தை என் பிள்ளைக்கு நேரா, என் கணவனுக்கு நேரா, என் மனைவிக்கு நேராய் வரும் பொழுது அவன் விழுந்தாலும் அந்த வார்த்தை அவனை நிற்க வைக்கும். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதம் அது நடக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதம் அதான் நடக்க போகுது. உங்க குடும்பத்துல அடிக்கடி அட்டம் அடிக்கிற அடிக்கடி விழுந்து விழுந்து எந்திரிக்கிற ஒரு சிலரை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய தரிசனம் அநேகரை சாத்தானுக்கு முன்னாடி நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? நானும் என் குடும்பமும் விழுந்து போகாம அவர் வார்த்தையினால நிக்கணும். கண்ண மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தெரியும் ஒரு வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிலை நிற்க பண்ணுகிறேன். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை வரப்போகிறது, ஒரு வார்த்தை வரப்போகிறது, ஒரு சத்தம் உண்டாக போகிறது. ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க செபிக்க செபிக்க உங்க வீடுகளுக்குள்ளே ஒரு வார்த்தை வரப்போகிறது. கணவன் மனைவிகளுக்குள்ளே வார்த்தை வரப்போகிறது. உன் சரீரத்துக்குள்ளே ஒரு வார்த்தை வரப்போகிறது. உன் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வார்த்தை வரப்போகிறது. உன் ஜெப வாழ்க்கைக்குள்ளே, உன் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே இதுவரை பார்த்திராத, இதுவரை சந்தித்திராத பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு வார்த்தை
ரீமானாமா ஷாதா ராபா லாமா ரீமானாமா ஷாதா ராபா லாமா. ஒரு வார்த்தை உண்டாவதாக, ஒரு வார்த்தை உண்டாவதாக. அந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்து வந்திருக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர்களோடு பேசுங்கப்பா. இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு வார்த்தையோடு நாங்கள் கடந்து போகணும்ப்பா. ஒரு வார்த்தையோடு நாங்கள் கடந்து போகணும்ப்பா. எங்களை நிலை நிறுத்துகிற ஒரு வார்த்தை வரட்டப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கத்தானே வந்திருக்கிறோம். அசால்ட்டா இருக்காதீங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாவத்தின் மத்தியிலே நிற்க செய்ய போகிறா. எத்தனை பாவம் வந்தாலும், எத்தனை உலகம் வந்தாலும், தேவனுடைய வார்த்தை உன் பிள்ளையை சந்திக்கும் பொழுது உன் பிள்ளை இயேசுவுக்காய் நிற்கும். உன் பிள்ளை எழுப்புதலுக்காய் நிற்கும். உன் பிள்ளை ஆண்டவருக்காய் நிற்கும். உன் பிள்ளை யூதாவை போல எழும்பும். ரீமானாமா ஷாதா ராபா லாமா. Oh yes Lord, in Jesus name. எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எப்பொழுதெல்லாம் நான் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கிறேனோ, யாருடைய சத்தம் முதலாவது வருதோ இல்லையோ, ஒருத்தருடைய சத்தம் உண்டாகும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:1. நல்லா முன்னாடி பார்த்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு போதும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எப்பொழுதெல்லாம் நான் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நடந்து போறேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை எனக்கு உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. ஒரு வார்த்தை உண்டாக போகிறது. எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. கீழே இருக்கிற வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இவன் நினைச்சா எனக்கு இனி குழந்தை பிறக்காது, என் வீட்டில் எலியேசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரைத்தான் நான் தத்தெடுக்க போறேன், அவர் தான் என் கற்ப பிறப்பு, அவரை நான் தத்தெடுக்க போறேன், அவன் தான் என் வாரிசு அப்படின்னு இவன் ஃபிட் பண்ணிட்டான். யாரு? ஆபிரகாம். அவனே தன்னை கேட்டுக் கொண்டான். இனி எனக்கு குழந்தை பிறக்காது, இனி எலியேசர் தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அந்த டைம்ல தான் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, அதுக்கு அடுத்த வசனம் 4வது வசனம். பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே. இவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாளி. அவள் கற்பம் செத்து போய்விட்டது, என் சரீரம் செத்து போய்விட்டது, இனி எங்களுக்கு குழந்தை பிறக்காது, அவங்கதான், இவன் தான் என் வாரிசு. இவன் அப்படி சோர்ந்து போய் பேசும் பொழுது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பு. எப்பொழுதெல்லாம் நான் ரொம்ப டல்லா இருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் தளர்ந்து போய் காணப்படுகிறேனோ, அப்பொழுதெல்லாம் என் இதயம் ஆறுதலுக்காய் ஏங்கும். என் மனசு யாராவது என்னை தட்டி கொடுக்க மாட்டாங்களா, யாராவது ஒரு வார்த்தை நல்லது சொல்ல மாட்டாங்களா, யாராவது என் காயத்துக்கான மருந்தா ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை. அந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேரே உண்டாகும். நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது போல இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக போகிறது. நீ எந்த பாதையில் இருந்தாலும், நீ எந்த பாதையில் தள்ளப்பட்டாலும், நீ அனாதையாக இருந்தாலும், நீ தனித்து விடப்பட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறான், என் வார்த்தை உனக்கு உண்டாக போகும். தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்டாக போகும்.
ஒன்று ராஜாக்கள் அடிக்கடி வாசிக்க முடியும். திஸ்பியனாகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவன் எப்பொழுதெல்லாம் டல்லா இருக்கிறானோ, அவன் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறானோ, அவன் எப்பொழுதெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட எலியாட்ட 4-5 முறை மறுபடியும் அவன் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, எலியாவே, வானத்தின் காகங்களை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன், நீ அந்த ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். சாப்பாடை சாப்பிட்டு 40 நாள் நடக்கலங்க. ஓரே பர்வதம் வரைக்கும் சூரச்சனிக்கு கீழே இருந்து ஓரே பர்வதம் வரை 40 நாள் நடந்தா சாப்பாடை சாப்பிட்டு அந்த பலத்தில் நடக்கல. சாப்பாடு பலன் 2 நாள் தான் இருக்கும். சாப்பாட்டு பலத்தினால நடக்கல. ஆனா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சுல, இவன் போதும்னா ஆண்டவர் அந்த சத்தம் சொல்லுச்சு, போதாது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஒரு வார்த்தை வந்துச்சுல. அந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல படுத்திருந்தவன் நின்றவன் நடந்தான். மலைக்கு மேல போய் கர்த்தரவனை ஆசீர்வதித்தான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகட்டும். மறுபடியும் அவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகட்டும். புரியுங்களா? அந்த ஒரு வார்த்தை போதும், என் லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும். கிரியம் எதிர்காலத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்கிறான். கர்த்தர் இருந்தா இது எங்களுக்கு நடக்குமா? கர்த்தர் இல்லையே. எவ்வளவு அழுதுருக்கிறேன், எவ்வளவு ஜெபம் இருக்கிறேன், எவ்வளவு உபவாசம் போட்டிருக்கிறேன். ஏன் எனக்கு மறுபடியும் சோதனை? ஏன் மறுபடியும் பிரச்சனை? கர்த்தர் இருந்தா இது நடக்குமா? ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவன் அம்மா வரல, அவன் அப்பா வரல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வரல. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன வார்த்தை வந்துச்சு? என்ன வார்த்தை வந்துச்சு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு எழுந்து போ. அந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல அந்த மலையில் அந்த மரத்தின் கீழே இருந்து வெளியே வந்தா. கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். ஒரு வார்த்தை, ஒரு ஸ்பார்க் வந்தது போல போகும். ஒரு வார்த்தை என் ஸ்டாண்டர்டே மாத்திடும். ஒரு வார்த்தை ஒரு புதிய பிரேக் த்ரூ உண்டாக்கும். ஒரு வார்த்தை போதும், ஒரு நியூ பிகினிங் எனக்கு ஏற்படுத்தும். அந்த ரூம்ல பாஸ்டர் படுத்திருக்கிறாரு. இந்த ரூம்ல கோயிலை சுத்தம் பண்ணுகிற ஒரு சின்ன பையன் படுத்திருக்கிறான். 2 பேரும் பக்கத்துல படுத்திருக்கிறாங்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, சாமுவேலே, சாமுவேலே. இது அந்த பையனுக்கு தான் கேக்குது, பாஸ்டருக்கு என்ன செய்யல, கேட்கல. இவன் பாஸ்டர் தான் கூப்பிடுறாரு. வேகமா பாஸ்டர் ரூமுக்கு வந்து, ஐயா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். இவன் சொன்னா, எப்பா நான் அவனை கூப்பிடல, போய் படுப்பா அப்படின்னு. மறுபடியும் போய் படுத்திருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சத்தம் சாமுவேலை சந்திக்க வருகிறது. சாமுவேலே, சாமுவேலே. இவன் மறுபடியும் வேகமாய் பாஸ்டர் போய், பாஸ்டர் என்ன நீங்க மறுபடியும் கூப்பிட்டீங்களா? பாஸ்டருக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, நம்மளும் பக்கத்துல இருக்கிறோம், ஆனா இந்த சத்தம் நமக்கு கேட்கல. ஆனா நம்ம ஒரு காலத்துல இந்த சத்தத்தை கேட்டுத்தானே வளர்ந்தோம். நம்ம இந்த சத்தத்தை கேட்டு பாஸ்டருக்கு நல்லா புரிஞ்சிச்சு. உடனே பாஸ்டர் அந்த பையன்கிட்ட சொன்னாரு, இன்னொரு முறை அந்த சத்தம் வந்தா நீ மறுபடியும் கதவை திறந்து என்ன தட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னொரு முறை அந்த சத்தம் வரும்போது சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு, மீதி அந்த சத்தம் உன்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டா. மறுபடியும் சாமுவேல் அங்க படுத்து இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த சத்தம் உண்டாகி, இந்த சத்தம் உண்டாகி அந்த சாமுவேலை பார்த்து, சாமுவேலே, சாமுவேலே சொன்ன மாத்திரத்துல அவன் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இது ஒரு வார்த்தை தாங்க. அந்த கமிட்மெண்ட், அந்த மனம் திரும்புதல், அந்த ஒப்பு கொடுத்துதல் எப்பொழுது சாமுவேலுக்கு வந்ததோ அப்பொழுதே அந்த சின்ன வயதிலேயே சாமுவேலை நியாயாதிபதியாக, சாமுவேலை தீர்க்கதரிசியாக அந்த வார்த்தை அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தது. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வார்த்தை வந்தா போதும், சொல்லுங்களேன், தலையெழுத்தே மாறணும். நம்புறீங்களா? சொல்லுங்க, தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, தலையெழுத்தே மாறணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜெனரேஷனே மாறப்போகுது.
யார் சொன்னா இந்த ஜெனரேஷன் தான் இப்படி இருக்கணும், இந்த ஜெனரேஷன் தான் இப்படி இருக்கணும்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு இப்படித்தான் நடந்துச்சு. பைபிளே அப்படித்தான் நடந்துச்சு. ராஜாவோட பிள்ளைகள் ராஜா, ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள். இதுதான் நியமனம். ஆண்டவரே அதை நியமித்து வைத்திருந்தார். ஒரு சில கோத்திரம் தான் ஊழியம் செய்யணும், ஒரு சில கோத்திரம் தான் ராஜாவா இருக்கணும். இது ஆண்டவரே நியமிச்சு வச்சிருந்தார். அந்த வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? இந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல ஜெனரேஷனையே புரட்டி போட்டுச்சு, தலைமுறையே. கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தலைமுறை சாவ நியாயாதிபதிக்கு சம்பந்தமே இல்லை. இவன் சர்ச்சை கூட்டி பெருக்க வந்தவன். இவனா ஆசைப்பட்டு வரல, சொல்ல மாட்டேங்கிறேன். ஆசைப்பட்டா வந்தான். கடைசி காலத்துல கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையவே கடவுளுக்காய் நான் முற்றும் திறந்த முனிவராய் மாறப்போகிறேன், நான் ஆலயத்திலே தங்கி ஆலய பணி செய்ய போறேன். ஒப்பு கொடுத்தா வந்தான். சொல்ல மாட்டேங்கிறேன். இவனுக்கு தெரியாமலேயே இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா தலையில ஒப்பு கொடுத்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா அந்த ஆண் குழந்தைய பணிவிடை செய்வதற்கு, நல்லா கவனிங்க, பணிவிடை செய்வதற்கு உங்க ஆலயத்தில் விடுவீங்க. அதுதான் அவங்க அம்மாவோட எண்ணம். இவனும் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம அம்மா என்னாச்சுன்னே தெரியல, நம்ம கடைசி வரைக்கும் வீடை கூட்டிட்டு ஆலயத்தை கூட்டிட்டு நம்ம லைஃப் முடிஞ்சிடும் நினைச்சா. ஆனா ஒரே ஒரு இரவு அந்த சத்தம் அந்த மாத்திரத்துல சாமுவேலுடைய வம்சத்தையே மாற்றி போட்டது. கையத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கையத்தட்ட மாட்டீங்களே. சொல்றேன், இதெல்லாம் தகுதி இல்லை. முடவன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முடவன் கொம்பு தேடுக்கு ஏன் ஆசைப்பட்டா என்ன தப்பு? என் முடவா இருக்கிறவர்கள் தேன் சாப்பிடக்கூடாதா? யார் சொன்னா? ஆசைக்கு ஒரு அளவு வேண்டாமா? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆசைப்படுறதுக்கு எதுக்குங்க அளவு? காசா பணமா? ஆசைப்பட வேண்டியதானே? யார் சொன்னது நீ இதுதான், நீ இப்படித்தான், நீ கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான், இந்த ஜாதி இந்த வேலையை தான் செய்யணும், இந்த ஜனம் இந்த இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது. தகுதிக்கு உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல, உன் தகுதிக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எவனாவது நாளை பின்ன வந்து உன் தகுதிக்கு இதெல்லாம் தகுதிக்கு ஆசைப்படலாமா? ஆசைப்படலான்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நான் மனுஷனை பார்த்து வரல, அந்த வார்த்தை வரும் பொழுது, அந்த வார்த்தை வரும் பொழுது என் சரித்திரத்தையே நாங்களாம் சரித்திரத்தை மாத்திரக்கு வந்திருக்கிறோம். ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களே. இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களே. ஒரு வேலை பைபிள் காலேஜுக்கு போகாம இருந்திருந்தா எங்க அப்பா கேட்டா தெரியும், என்ன பண்ணிருப்பா? ஒரு வியாபாரம் பார்த்துருக்கேன். நம்ம திருச்சூர் பாசங்க அப்பா அங்க வந்திருந்தாங்க, எங்க பெரியப்பா. அவங்க கடையில தான் நான் வேலைக்கு சேர்ந்துருந்தேன். என் வேலையெல்லாம் என் விவசாயம் நிறைய ஆளு வரணும், ரொம்ப ஸ்பீடா அந்த பொட்டனை எல்லாம் போட்டு கொடுத்து என்ன செய்யணும், வியாபாரம் பார்க்கணும். எங்க வியாபாரத்தை ரொம்ப இதுதான் எண்ணம். பைபிள் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை சந்திக்காம இருந்துருச்சுன்னா, உங்களுக்கு தெரியாது, நானே சொல்றேன். நான் ஒரு கடை வச்சிருப்பேன். ஜூடா நீங்க மைக்க பிடிச்சிருக்க மாட்டான். ஜூடா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவனும் டாடி கஷ்டப்படுறாங்க, ஒரு பொட்டணும். அந்த வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? எங்க ஜெனரேஷன் இதுதான், வியாபாரம் பிசினஸ், வியாபாரம் பிசினஸ். இதுதான் என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து ஒரு ஜெனரேஷனா இப்படி வந்துச்சு. ஆனா எங்க பெற்றோர்களுக்கு எங்களுக்கு என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சோ அன்றைக்கே தலைமுறை சாபத்தை, கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, தலைமுறை சாபத்தை கர்த்தர் உடைச்சு போட்டு. ஆமென் சொல்றீங்க. சரித்திரத்தையே மாத்தோம். சீக்கிரமா சொல்லுங்க, உங்க சரித்திரத்தையே மாத்த போதும். ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை சந்திச்சா போதும்.
தாயின் பிறந்தது முதல் ஒருத்தர் சப்பானியா இருக்கிறான். பிச்சை எடுத்தா தான் அவனுக்கு சாப்பாடு. பிச்சை எடுத்து தான் அவன் வாழ்றான். ஒரு நாள் ஆலயத்தில் வெளியில நின்று அவன் பிச்சை எடுத்திருக்கும் பொழுது 2 பாஸ்டர் வேகமா வெள்ளையும் சொல்லியுமா வர்றாங்க. அவங்க வந்த உடனே இவங்க நல்ல வெயிட்டான பாட்டியா இருக்கிற இவங்கிட்ட நிறைய பிச்சை கேட்க நிறைய கிடைக்கும்னு தாகமா இப்படி பார்த்தா அங்க இருக்கிற பேதுரு பாஸ்டர் சொல்றாரு, என் 2 பையில பாஸ்டர்மார்கள் எல்லாம் வெளியில பார்த்தா கொஞ்சம் பந்தாவாத்தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் பார்த்தா தான் தெரியும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் மைனஸில் இருப்பதால் சீக்கிரம் உங்க பேலன்ஸை 2 பாஸ்டர் வரும்போது ஏதாவது கிடைக்கும், ஏதாவது பெருசா கிடைக்கும் அப்படின்னு உத்து பார்த்த உடனே பேதுரு புரிஞ்சுக்கிட்டா, எப்பா நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் என்ன இல்லை, ஒருத்தெல்லாம் கிடையாது. நீ அவ்வளவெல்லாம் பெருசா எதிர்பார்க்காத. உன் பார்வையே தெரியுது நான் ஏதோ வெள்ளியை போட போறேன், ஏதோ தங்கத்தை போட போறேன், உன் பார்வையே தெரியுது. அவன் சொன்னா, வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அதுனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தம் இல்லை, என்கிட்ட ஒண்ணு இருக்குது, என்கிட்ட ஒண்ணு இருக்கிறது. இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட சொன்ன மாத்திரத்துல அவன் எழுந்தான், துள்ளி குதிச்சான், நடந்து தேவாலயத்துக்கு போனான். நல்லா இப்ப கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அவன் லைஃபவே புரட்டி போட்டுச்சு. கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க சரித்திரத்தை மாறும். எத்தனை வார்த்தை இருக்குன்னு சொல்ல வந்திருக்கிறேன். 4 நாள் நோக்கு விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால். இது யோபோட ஃப்ரெண்டு எலிபாஸ் நினைக்கிறேன். யோபோட ஃப்ரெண்டு யோபுக்கு சொன்ன வார்த்தை. எப்பா நீ ஒரு காலத்துல எப்படி இருந்த தெரியுமா? நீ அதை யோசிச்சு பாரு. ஒரு காலத்துல நீ சாதாரணமான ஆள் இல்ல. உன் வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சுனாலே விழுந்து போன கூட எந்திரிச்சு நிப்பான். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா தள்ளாடி இருக்கிறவங்க கூட ஸ்ட்ரென்த்தா மாறுவான். இப்ப நீயே இப்படி உட்கார்ந்துட்டியே, அந்த வார்த்தை யோபுக்கு சூட்டாதோ இல்லையோ, நீங்களும் நானும் மாறாதிக்கிற இயேசுவுக்கு அது 100% வாசிங்க. விழுகிற இந்த மாதம் ஒரு வார்த்தை உண்டாக போகிறது. ஒரு வார்த்தை உங்களை சந்திக்க போகிறது. அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அந்த வார்த்தை உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நிற்க வைக்கும். எந்த சத்துரு விழுந்து போவான்னு நினைக்கிறானோ, யார் உங்களை ஒன்னும் இல்லாம ஆக்கணும்னு நினைச்சானோ, அவனுக்கு முன்னாடி நீங்க நிற்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது போல இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் யோசேப்பின் அரிக்கட்டை போல நிறுத்த போகிறான். 3 முறை அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை உண்டாக போகுது. சொல்லுங்க. நீங்க நிக்க போறீங்க. உங்க சரித்திரமே மாற போகிறது. நானும் அடிக்கடி தள்ளாடி இருக்கிறேன். நானும் அடிக்கடி விழுந்து போகிற சூழ்நிலை. ஒருவேளை வார்த்தை என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் நீங்க சொல்றீங்க. அவங்க தான் அடிக்கடி விழுந்து போயிடுறாங்க. அவங்க தான் அடிக்கடி தள்ளாடி விழுந்துடுறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை தொட போகிறது. நீங்க தொட முடியாத பாட்டெல்லாம் தொடப்போம். நீங்க தொட முடியாத சிந்தையை, நீங்க தொட முடியாத இருதயத்தின் நினைவை, நீங்க தொட முடியாத சில காரியத்தை ஆண்டவருடைய வார்த்தை இந்த முதல் வாரத்தில் உன்னையும் உன் பிள்ளையும் தொட போகிறது. சிலருடைய வியாதியை கர்த்தருடைய வார்த்தை தொட போகிறது. எத்தனை பேர் செபிப்பதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? நான் சொல்றேன், மருந்து மாத்திர தொட முடியாதத கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு உன் சரீரத்தில் இருக்கிற சில வியாதிகளை, சில போராட்டத்தை, சில மந்திரவாதத்தை தேவனுடைய வார்த்தை தொடுவதாக. எத்தனை பேர் செபிப்பதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க?